Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ஆந்திராவில் பிரதமர் மோடிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செயலர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தில் கலந்து கொள்வதற்காக மோடி வருகை தந்திருக்கிறார். முதற்கட்டமாக என்ன நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார்? அதாவது ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களுக்கு பிரதமர் இன்றைய தினம் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள கோபாபுரத்தில் அல்லூர் கிராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தினுடைய பயணிகள் முனைய கட்டடத்தை பார்வையிட்டு அதனை திறந்து வைக்கின்றார். அதே போல 17,000 கோடி 90,000 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதே போல இன்று பிற்பகல் மைசூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையம், அதே போல விவேக சிரமத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்து உரையாற்ற இருக்கின்றார். குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை தற்போது தொடங்கி வைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் பல்வேறு முக்கிய திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஸ்ரீ ராமராஜி சர்வதேச விமான நிலையம் பொது தனியார் கூட்டு செயல்பாட்டின் மூலமாக 5,640 கோடிக்கும் அதிகமான செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த விமான நிலையமானது ஆண்டுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 460 கோடிக்கும் அதிகமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டமானது விசாகப்பட்டினத்திற்கு தற்போது அவர் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அதே போல ஆலை கொரியாவின் ABACT நிறுவனத்தினுடைய இணைந்து பல்வேறு அந்த திட்டங்கள் தற்போது நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒரு அடிக்கல் பிரதமர் நாட்ட இருக்கின்றார். இவ்வாறாக பல்வேறு திட்டங்கள், அதே போல பல்வேறு பவர் கிரிட் நிறுவனம் சிறப்பு திட்டத்தின் மூலமாக செயல்படும் கண்ணூர் மண்டல ஒருங்கிணைப்புக்கான மின் பரிமாற்ற அமைப்புக்கான முதல்கட்ட திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார். அதே போல 1,880 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான அந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஆந்திராவில் பிரதமர் இன்றைய தினம் அந்த அடிக்கலை நாட்ட இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கர்நாடகாவிலும் பல திட்டங்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கக்கூடிய பிரதமர் தற்போது அங்கு சென்றிருக்கின்றார். பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அம்மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அம்மாநில முதல்வருடன் தற்போது பிரதமர் அதனை தொடர்ந்து பார்த்து கண்டுகளித்து வருகிறார். அதன் பின்பு அந்த நிகழ்ச்சி பிரதமர் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கின்றது. நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை மாநிலம் சார்ந்த, அதே போல மாநிலம் சார்ந்த மத்திய அரசு இதனுடைய அந்த பங்கு எந்த அளவு தற்போது இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த பொதுமக்களிடம் அவர் தனது உரையின் போது குறிப்பிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.